ரஷ்யாவிற்கு எதிரான போரில் அமெரிக்கா அளித்து வந்த ஆதரவிற்கு நன்றி என தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டுடனான கனிம ஒப்பந்தத்திற்கு தயார் என்று மீண்டும் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றவுடன் உக்ரைனுக்கு அளித்த நிதி உதவிகளை நிறுத்தினார். பின்னர் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு உக்ரைன் அதிபரிடம் அவர் அறிவுறுத்தினார். ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு குழுவை அமைத்தார். மேலும் உக்ரைனுக்கு 3 ஆண்டுகளாக அமெரிக்கா செய்த நிதி உதவிக்கு பதிலாக அந்நாட்டில் உள்ள அரிய வகை கனிம வளங்களின் உரிமையை கால வரையில்லாமல் வழங்குமாறு ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்டு கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா சென்ற ஜெலன்ஸ்கி உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பாக சில நிபந்தனைகளை விதித்தார். இதனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறிய ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து சென்று அந்நாட்டு பிரதமர் ஸ்டார்மரை சந்தித்தார். பின்னர் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் லண்டனில் நடைபெற்றது. இதில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இத்தாலிய பிரதமர் மெலோனி மற்றும் கனடா, ஜெர்மனி, நெதர்லாந்து, டென்மார்க், பின்லாந்து, போலந்து நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு முழு ஆதரவு வழங்குவது என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வகுப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவிற்கு எதிரான உக்ரைனின் போராட்டத்தில் அமெரிக்கா அளித்த அசைக்க முடியாத ஆதரவுக்கு நன்றி என்றார். மேலும் அமெரிக்காவுடனான கனிம ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் தயாராக உள்ளதாகவும் மீண்டும் அவர் அறிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஆதரவு முக்கியமானது என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் விரும்புவதாகவும், ஆனால் உக்ரைனுக்கான நிரந்தர பாதுகாப்பு அம்சங்களுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோரை ஜெலன்ஸ்கி சந்தித்த போது அமெரிக்கா செய்த உதவிகளுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என இருவரும் மாறி மாறி வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.